உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போகிறேன். சூப்பராக செஞ்சு சூப்பராக சாப்பிடுவான்பா. ஸோ எப்படி செய்யணும்னு சொல்லி பாருங்கள். ஸோ இது இப்போ நான் அடுத்து இப்போ பாயில் பண்ணிடுவேன், ஈஸியாக இருக்கும். போடுறோம், பாயில் பண்ண. ஸோ பற்ற வச்சுட்டேன் பேசு. ஸோ நல்லா பாயில் ஆகட்டும், நல்லா மாஸ் பண்ணுவோம் இது. ஸோ எப்படி செய்யணும்னு சொல்லி பாருங்கள் மறுபடியும். ஸோ நண்பா இன்றைக்கி சூப்பரான டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ்னா இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு மசாலா, பொட்டேட்டோ மசாலா பண்ண போகிறேன் நண்பா. ஸோ கண்டிப்பாக பாருங்கள் இது எப்படி பண்ணுறேன்னு சொல்லி. வெரி சிம்பிளாக பண்ணுறேன் நண்பா. ஸோ அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது நல்லா வந்துருச்சு. சரிங்க, ஸோ நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ தோலை எடுத்துடலாம் நண்பா. 2 வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ மீடியம் சைஸில் 2 வெங்காயம் நல்லா பெருசாக போட்டுங்க. உங்களுக்கு கிரேவி ஜாஸ்தியாக வேணும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். சட்டி நல்லா இதாகிடுச்சு, வந்துடுச்சு. ஸோ ஆயில் ஊற்றினான்பா. ஒரு 5 ml இல்லாட்டி 10 ml போட்டுக்கலாம். நம்ம இப்போ பெப்பர் போட்டுக்கிறேன். பெப்பர் ஒரு 1 கிராம் போட்டுக்கேன். தண்ணி கொதிக்குது, எண்ணெய் சூடாகிடுச்சு நல்லா. ஸோ கடுகு போட்டுக்கிறேன். கடுகு ஓரளவு 1 கிராம் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஜீரகம் 1 கிராம் போட்டுங்க. வெங்காயம் போட்டுடலாம்ப்போ. ஸ்லைஸு தேங்காய் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 5 பூண்டு போட்டுங்க சின்னதாக. இஞ்சி போட்டுங்க, அப்படியே நல்லாயிருக்கும். இஞ்சி போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா தான் சூப்பராக இருக்கும். இஞ்சி நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ஸோ உப்பு போட்டுங்க தேவையான அளவு. கலர் மாறி வருது. எண்ணெய் ஒரு 15 ml போட்டுங்க. 10 15 இப்போ ஸ்கின் எடுத்துலாம். ஸ்கின் அப்படி வந்துடும். தண்ணி சூடாக இருக்குது. சூடாக இருக்கும்போது கொஞ்சம் கழட்டிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆரிச்சுனா ரொம்ப கஷ்டம் தான். லைட்டாக சூடாக இருக்கும்போது எடுத்துக்கணும், அது நல்லது. இந்த டைமில் கொஞ்சம் ஒரு 3 பச்சை மிளகா சாப்பிட்டு கையில் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. ரொம்ப நல்லா வெந்துச்சு. சூப்பராக லெவலில் ஆச்சு. ஸோ இப்போ நான் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டுடலாம். ஸோ மஞ்சத்தூள் போட்டுருந்தப்போ சும்மா ஒரு 2 கிராம் லெவலில் போட்டுங்க. ரொம்ப போடாண்டா, நாக்கெல்லாம் மஞ்சள் ஆகிடும். ஸோ இது ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. தேவையில்லை. இது பாருங்கள், மாஸ் பண்ணிவிட்டேன். அந்த உருளைக்கிழங்கு அதே சேர்த்து இதிலே பண்ணிவிட்டேன். இந்த உள்ளே வச்சு மாஸ் பண்ணியாச்சு. சரிங்களா. ஸோ வேறு லெவலாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ லைட்டாக தண்ணி வேணுமா ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வேகட்டும். சப்பாத்தி தான் இதுக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம், பிரச்சனை இல்லை. நல்லா கொதிக்கிட்டோம். உப்பு இருக்கா பார்த்துக்கலாம். உப்பு இருக்கா பார்த்துங்க. ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது. நான் கொதிக்க வச்சுருவேன். ஒரு கொதிக்கிட்டோம். சூப்பராக இருக்குவா. ஸோ கொதிக்க வச்சுப்பாரு. நல்ல ஒரு 10 நிமிஷம் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு நான் உங்களுக்கு டேஸ்ட் வரேன். ஓகே நண்பா. ஸோ நண்பர் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். பண்ணிடலாம். பண்ணிக்கலாம்.
ஸோ இன்னும் சாப்பிட்டு பார்த்து நான் உங்களுக்கு டேஸ்ட் வர எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும்பா. ஸோ இன்னும் சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் வரேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் சப்பாத்தி பண்ணியிருக்கேன் சூப்பராக. அதுவும் வீடியோ போட்டிருக்கேன் சப்பாத்தி எப்படி பண்ணணும், நல்லா சாஃப்டாக. ஸோ சப்பாத்தி தான் நல்லாயிருக்கும், சப்பாத்தி சாஃப்டாக. சூப்பராக இருக்கும்பா, வேறு லெவலாக இருக்குது. சாப்பிட்டாலே தெரியும் உங்களுக்கு. மசாலா இறங்கி சூப்பராக இருக்குது. உள்ளே நல்ல மாசாயி பச்சை மிளகும் லாஸ்ட்டாக போட்டோன்னா கறக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்கும்பா. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு, வெரி சிம்பிளாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் என்னோட சேனல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஸோ புதுசாக அந்த வீடியோ பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒரு நன்றி. ஓகே நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜெஸாக்கல்லாஹ்.